இப்பெல்லாம் அடிக்கடி போக ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லு. நேரம் இல்லடா, இருந்துச்சுன்னா அங்கேயே படுத்து கிடப்பேன். அப்ப நேத்தும் போனியா? நேத்து என்ன, நீ காலையில கூட போயிட்டு தான் வரேன். ஏன்டா மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்க? பூ வைக்கிற நீங்க வாடி, உங்க காதல நல்லா ரீல் சுத்துறேன். என்னடா தொட்டல அரிசி படுக்கறடா? வேணாண்டா சுப்பு, மாமியார் வீட்டுல குடிச்ச டீ ஏன்னு நாக்குல தேன் மாதிரி நிக்குது. என்னது மாமியார் வீட்டுல டீயா? குடிச்சியா? நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அப்ப நீயே அந்த பொண்ணு தான் தனியா இருந்திருக்கிய. என்னடா நடந்துச்சு? பாடுறா சுப்பு, இதுதான் இந்த கைதான், இதுனா இது அவ. அப்படியா? நேர சொல்றா. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா நிக்கிறோம்டா. அவ என்ன பாக்குறா, நான் அவளை பாக்குறேன். பார்த்துட்டே இருந்தவ மெல்ல நடந்து பக்கத்துல வர. அப்புறம் நானும் நடந்து முன்னாடி போனோம்டா. போய் இப்ப இங்க இருந்த நாங்க இங்க வந்து நிக்கிறோம்டா. எனக்கு வேர்வையா ஊத்துதுடா. ஊத்தாதோ பின்ன. இந்த விரல் இருக்கடா, இது அவ மூக்குடா. இந்த விரல் இருக்கடா, இது ஏன் மூக்குடா. இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம்டா. வந்து ஏன் உதடும் அவ உதடும் உரசுறதுக்கு ஒரு 100 இடைவெளி தாண்டா பாக்கி. ரெண்டு உதடு உரசுறதுக்கு இவ்வளோ முன்னாடி வந்துச்சுடா. அதுக்கு மேல போடா. பக்கத்துல வருது, பக்கத்துல வருது, பக்கத்துல வந்துருச்சுடா. வீல்னு குழந்தை கத்திருச்சு. அதுக்குள்ள எப்படா குழந்தை கத்துனது? அதோட அக்கா குழந்தைடா. அடச்சே, அங்க போயாடா குழந்தை கத்தானே. நானா இருந்தா அந்த குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சே இருப்பேன்டா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனிமே எப்படா வரப்போகுது? வாடா வேலையா பாப்பேன். வரும்டா, வராமலையா போயிடும். அடே வந்துருச்சுடா. எங்கடா வந்துச்சு? அங்க பாரு. ஐயோ பக்கத்துல வந்துருச்சுடா. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களே ஒரு கலரு, அவங்களுக்கு ஒரு கலரா? ஏ ஐசே, போய் 2 கலர் வாங்கிட்டு வா. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எங்க ஊரும் இல்ல ஆள் இல்ல, அதான் இங்க அரைச்சிட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. இல்லங்க பரவாயில்ல. டேய் சுப்பு, மாமிசன் பெல்ட் ஏத்துடா. ஏத்திடுவான். இத மாட்டியே என் பெல்ட் கண்டு வச்சுடா. என்னடா மாமிசனுக்கு போயிட்டீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வெயில்ல கொடை கூட இல்லாம வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அரைச்சு அனுப்பிச்சிடலாம். ஓனர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தாண்டா. என்ன கரண்ட் போயிருச்சு, எல்லாரும் போயிட்டு 4 மணிக்கு வாங்க. சந்தோஷம் தானடா? சந்தோஷம் தானே? பண்ணுங்கடா பண்ணுங்க. என்னங்க கரண்ட் 4 மணிக்கு தான் வருங்கிறாரு, அப்போ என் மாவு பாதியிலே நிக்குதே. இருங்க, மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கரண்ட் வந்து அரைச்சிட்டு போலாம். ஐயோ அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன தொலைச்சே போட்டுடுவாங்க. எங்க மாவை விட்டுட்டு போறீங்க? நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். தப்பிட்டேன்டா. எதுடா மேனா? நான் தான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க போனோனே கரண்ட் வந்துருச்சு. அதுக்காக இவ்வளவு வேகமாவா வரணும்? பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. இந்தாங்க தொடச்சுக்குங்க. பரவாயில்லங்க, நான் கையிலேயே தொடச்சுக்கிறேன். அப்போ நான் என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே பேசாம போறீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, நீங்க தான் ஏதாவது பேசணும். நீங்க தான் நிறைய பேசுவீங்களே. அப்போ என் மனசுக்குள்ள யாரும் இல்ல, இப்போ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்துறாரு. உங்களுக்கு பரவாயில்லங்க, எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்துட்டு கொல்லுதுங்க. மனசை திங்கிறாங்க. எப்பவுமே கூட இருக்கணும் போல இருக்குதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, காதலிக்கிற எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். என் ஃப்ரெண்ட் சுமிதா ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்கா. நான் அவளை திட்டிகிட்டே இருப்பேன், இதில் என்னடி இருக்குதுன்னு. ஆனால் இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க, ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல.
ஆனா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. நானே இப்பதான் யோசிக்கிறேன். பதவிக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், பணத்துக்கு செங்கல் சூளை, நீனா உங்க அப்பாவுக்கு அவ்வளோ உசுரு. உங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் உனக்கு ஏதாவது இன்னும் துடிச்சு போயிடுவாங்க. இப்படி பாசமான குடும்பத்தை தாண்டி ஒத்த வீடு, அப்பா, ரைஸ் மில் வாழ்ந்துட்டு இருக்க என்ன காதலிச்சுமே நினைக்கிறியா? ஏய், நான் அதுக்காக சொல்லலடா. எல்லா உறவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல விலகி போயிடும். ஆனா எப்போ கூட வருது காதல் மட்டும்தான். குணசிங்கம் சாத்தியாவதுரை. நமக்கு பயந்துக்கிட்டு பொண்ணு அவன் இடத்துக்கு வர வச்சிட்டானா? மேட்ரு முத்துது. நில்லு. என்ன கார்த்தி, எங்க போயிட்டு வர? கரட்டுப்பட்டிக்கு போய் மாவு அரைச்சிட்டு வர. நம்ம ஊர்ல மாவு மிஷின் இல்லையா? கரண்ட் இல்ல. நைஸா தாண்டா அரைச்சிருக்கேன். போ போ. எவனையும் அடிச்சுட்டு தான் பேசுவோம். இவனை பேசிட்டு அடிக்காம விட்டு தப்பா போச்சுடா. என்னடா பண்றது? வெளியில போட்டு உடச்சிருமா? வேணாண்டா. ஏ கார்த்தி பிரசிடென்ட் பொண்ணுங்கிறதுக்காகவா? இல்லடா, அது நம்ம ஊர் பொண்ணுங்கிறதுனால தான். அழாதையா? என்ன பேராண்டி, தாத்தாவை காணும்னு அழுகிறியா? அதான் தாத்தா வந்துட்டேன்ல. என்னன்னு தெரியலங்க, விடாம அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டி உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு பாத்தியா? கை மருந்து கூட கொடுத்தேன், அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறானே. ராஜல்ல, அழாதையா? அழாத அழாத. பாத்தீங்களா எப்ப வரான்னு? ஏண்டி ஒரே அடியா விளக்கு வச்ச பிறகு வர வேண்டியதானே? மாவரைச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் என்ன பண்றது, கரண்ட் இல்ல. இவன் கையில நிக்காம அழுதுகிட்டு இருக்கான். நான் இவனை பாக்குறதா உங்க அப்பாக்கு சோறு போடுறத பாக்குறதா? வேணா வேணா, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ உங்க அப்பாக்கு சோறு போடு. அழாதையா? ராசா இல்ல, அழக்கூடாது அழக்கூடாது. செல்லம். காலையில மாப்பிள்ள போன் பண்ணியிருந்தாருமா. அடுத்த மாசம் துபாயில இருந்து ஊருக்கு வராராம். அக்கா வேற தவறி வருஷம் முடிய போகுது. அவரையும் அப்படியே விட்டுற முடியாது. பையனை பாத்துக்கிறதுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன கமலம் சொல்றது கேக்குதா? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். மறுபடியும் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமாப்பா. அவர் வந்து என்கிட்ட வேற யாரையாவது கட்டுறதுக்கு பதிலா நம்ம கார்த்தியே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னம்மா பண்றது? கார்த்தி, அப்பா நீ என்னம்மா சொல்ற? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சுத்தம் பண்ணி ரொம்ப நீயே தீபாவளி பொங்கலுக்கு தான் குளிப்ப, நீ எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுவ? யோ புரியா, கனமா இருக்குல்ல. படிக்கிற விஷயம் படிக்காம விட்டுட்டு இப்ப படிக்கிறாரு விழுந்து. நானா படிச்சுக்கிட்டே இருக்கேன், பொம்மை தானே பார்த்தேன். ஏன் இப்படி கோவப்படுற? பார்த்து போடியா, டஸ்ட் பறக்குது இல்ல. இந்த சின்ன வீட்லயே இவ்வளவு தூசி அண்டை விட்டுருக்க. பங்களாவெல்லாம் கட்டியிருந்தேன்னு வச்சுக்க, பேயே வந்து அண்டி இருக்கும். யோ சட்டையை நல்லா நோண்டி பாரு, ஏதாவது காசு இருந்தா கட்டிங் போடலாம். என்னது ராம்சே, பாத்தியா நான் சொன்ன மாதிரி பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டேன். எனக்கு சொல்லவே இல்லை. யோ நானே இப்பதான் பாக்குறேன். யோ உன் மருமக சிவகாசி காலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மாதிரியே இருக்கியா? ஒடி ஒடி ஒடி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூஞ்சியில சந்தோஷத்தை பாக்குறேன். என்னது மருமக ஒரு சந்தோஷத்துல முனை எது வாழதுன்னு தெரியாம பீடியை பத்த வச்சுக்கிட்டு இருக்க? மருமக இல்லையா, மகையா? யோ இந்த பிள்ளைக்காவது ஆடு கோழின்னு அடிச்சு போடியா, புளிக்கிழம்ப வச்சு போட்டு ஆளை காலி பண்ணி விட்டுறாத. என்ன தைரியம் அப்படி சொல்லியிருப்பான்? அவனை நம்ம ஊருக்குள்ள பார்த்த அன்னைக்கே பல்ல உடைச்சிருக்கணும்டா. இன்னைக்கு வரட்டும், சேட்டைக்காரம்பட்டி போர்டு கீழே புதைச்சிருவோம். ஏய் வரேன்டா. நம்ம ஊர்ல வந்து நம்மளே அடிச்சுட்டு போயிட்டோம்டா.
நம்ம மாச ஓசை வேற பாத்துட்டாங்களடா. உள்ள போய் உட்காரியா. ரெண்டு கிளாஸ் இல்லன்னா அங்கேயே குணமாக்கி இருக்கலாம். ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு. என்னண்ணே 2 பேருக்கு ஒரு குவார்டர் போதுமா? சீக்கிரம் தண்ணி ஓபன் பண்ணியா, தண்ணி ஓபன் பண்ணியா. இழுத்து விடு, இழுத்து விடு. அப்பா தீப்பிடி விடியா. இந்தா. என்ன எழுக்க மாட்டேங்க. என்ன கை கராட்டா ஆடுது? பத்த வையே. பிரியா பிரியா பிரியா. யோ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? மருமக வரப்போகுது. ஆ. இனிமேல் கால் மேல காலை போட்டு என்னென்ன பிரியாணியா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். யோ செல்வராசு, கல்யாணத்துக்கு பெரிய பந்தலா போட்டு பெரிய ஒத்தையடி பந்தல். பாதை பூரா டீ பைட்டா கட்டி ஒத்தையடி பாதையில பக்கத்து ஊரே அலறுறமே 10 குழா கட்டி. லேண்ட் ஆர்டர்லாம் மீறி. ஆமா, ஆட்டுக்கறி பிரியாணி ஆக்கி ஊருக்கெல்லாம் போடுமியா. சரி சரி தான். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? யோ கடனை வாங்குமியா. மொய் வருதுல்ல, கடன் அடைப்போம். யோ நீ பயங்கர கிரிமினல்யா. அடுத்து ஒண்ணு வருது. யார் அது? புரோக்கர். ஐயோ என்ன ஊர்லயும் புரோக்கரு பார்லயும் புரோக்கரு உனக்கண்டா நீங்க கட்டிங் வேணும். நாங்களே ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டிங் அடிச்சு உட்காந்துருக்கோம். போயா இவன் என்ன வண்டி இப்படிதான் ஓடிடுறாங்க. உடுக்குள்ள வெள்ளாடா வந்து மாட்டிக்கிட்டீடா புரோக்கரு. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடு. ஏய் எல்லாத்துக்கும் வந்தாண்டா காரணம். ஏய் வாடா. நீ வந்து மாட்டை வித்து கொடுத்ததுனால தானே அவன் வந்து ஏன் சட்டையை பிடிச்சான். ஐயால என்ன எதுக்கு அடிக்கிறா? அவன் அப்பா இங்க இருக்கா, அவனை போய் அடி. ரைட்ல அடிச்சாலாவது ஹார்ன போட்டு விழுந்திருக்கோம். அடப்போ நம்பவே மாட்டேன். சொன்னா கேளு. அவனா வாயில தான் சொன்னா நம்புறான். அடி மேல வேற. என்ன போறா அவன்? ஏய் அடிங்க. ஏய் அடிங்க. போய் கண்ணு தெரியாத அவனுக்கு. தூக்கு. என்னப்பா பெரிய மனுஷன் வந்து மேல விழுறான். எடுப்பா. சந்தோஷமா தண்ணி அடிக்க வந்த இடத்துல தகராறு பண்ணிட்டு ஏய் கடையில காப்பி போட்டு வாங்கப்பா. சாப்பிடல? உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பாடு வேணாம். வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்காருனா கேக்குறியா? இப்படி என்ன நேரம் ஊர் சுத்திட்டே இருந்தா பின்ன உடம்புக்கு வராம. ரொம்ப முடியலன்னா வேணா ஆஸ்பத்திரி போவோமா? என்ன பதிலே காணோம்? கேக்குறேன்ல. ஒண்ணுமில்ல, பேசாம படுறா.